வணக்கம், இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். இன்னைக்கு நம்ம சேனல்ல கல்லூரி மாணவர்களால் பிளாக் பஸ்டர் ஹிட்டான காதல் தோல்வி படத்தை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கும் வெளிநாடு வாழ் இந்திய தமிழக சொந்தங்களுக்கு மீண்டும் ஒரு முறை அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கும் மேல அன்பா ஷேர் பண்ணுங்க. வெல்கம் டு நம்ம செய்தி சேனல். தோல்வி சென்டிமெண்ட்ல வெளியான தமிழ் படம் சூப்பர் ஹிட் ஆனது எப்படின்னு தெரியுமா? என்ன ஏதோ உளறேன்னு பாக்குறீங்களா? அந்த படம் பேரை கேட்டாலே அட ஆமாலன்னு உங்க நினைவுகள் மலரும். ஆமாம், அதே படம்தான். ஒரு தலை ராகம்தான். ஒரு காதல் தோல்வியை ஜனங்க முதல் முறையாக ரசித்து கொண்டாடிய படம் இதுதான். 1980 வரைக்குமே ஒரு படத்தோட முடிவில் ஹீரோ ஹீரோயின் சேருகிற மாதிரி, இல்லைனா கல்யாணமாகி குரூப் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி, மொத்தத்தில் கிளைமேக்ஸ் நல்லபடியாக இருக்கும். அப்போ சுபம்னு எண்டு கார்டு போடுவாங்க. அப்படி பாசிட்டிவாக போட்டால்தான் ஜனங்க படம் பார்க்க வருவாங்க. படத்தோட முடிவு நல்லா இருக்கும், அதோட அந்த படத்தை பற்றி பேசுவாங்க, படமும் நல்லா ஓடும்னு சென்டிமெண்ட் இருந்துச்சு. ஆனால் அந்த சென்டிமெண்ட்டை உடைச்சி புது ட்ரெண்டை உருவாக்கிட்டான படம் தான் டி ராஜேந்தரின் ஒருதலை ராகம். டி ராஜேந்தர் மட்டுமல்ல, தயாரிப்பாளர், டைரக்டர், ஒளிப்பதிவாளர்கள்னு எல்லோருமே புதுமுகமாக தான் அறிமுகமானாங்க. நடிகர்கள் சங்கர், ரவீந்தர், தியாகு, சந்திரசேகர், நடிகைகள் ரூபா, உஷா இவங்களுமே புதுமுகங்கள் தான். இதில் உஷா பின்னாளில் டி ராஜேந்தரின் வாழ்க்கை துணையானார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த படத்தோட டைட்டில் கார்டில் டைரக்ஷன், தயாரிப்பு EM இப்ராஹிம்னு போட்டு இருக்கும். ஆனால் தயாரிப்பு மட்டும்தான் அவர், டைரக்ஷன் டி ராஜேந்தர்னு அடுத்தடுத்த படங்கள் வெளியான போது நமக்கு தெரிய வந்தது. முதலில் இந்த படத்தை வாங்க விநியோகஸ்தர்கள் யாரும் முன் வரல, சரியான விளம்பரமும் இல்லை. அதனால் இந்த படம் மன்சூர் கிரியேஷன்ஸ் மூலம் 1980 மே மாதம் 2ஆம் தேதி தமிழகம் முழுக்க 25லேருந்து 30 தேட்டர்களில் ரிலீஸ் ஆச்சு. 2-3 நாள் தேட்டர்கள் காலியாகவே இருந்தது. அதுக்கப்புறம் சென்னை, திருச்சி, மாயவரம், தஞ்சைன்னு சில பகுதிகளில் கல்லூரி மாணவர்கள் படம் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ யதார்த்தத்துக்கு நெருக்கமான தோற்றத்தில் இருக்கிற நடிகர்களையும் அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்களையும் திரையில் கண்டாங்க. அதுதான் அந்த படத்திற்கு திருப்பு முனையாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் கல்லூரி மாணவர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற சினிமா ரசிகர்களும் கூட்டம் கூட்டமாக படம் பார்க்க ஆரம்பித்தாங்க. கல்லூரி மாணவர்கள் அட நம்ம காலேஜ் கதை மாதிரி இருக்கேன்னு ஃபீல் பண்ணி மறுபடியும் படம் பார்த்தாங்க. அப்போல்லாம் தினத்தந்தியில் வாரம் ஒரு நாள் தான் சினிமா செய்திகள் வரும். அதுவும் சிவாஜி, கமல், ரஜினி போன்ற பிரபலங்களின் பட செய்திகள் மட்டும்தான் வரும். அப்புறம் இன்றைக்கி இருக்கிற மாதிரி சோஷியல் மீடியா, யூடியூப் மாதிரி எந்த தகவல் தொடர்புகளும் அப்போ கிடையாது. அந்த நிலையில் படம் பார்த்த கல்லூரி மாணவர்களோட வாய்மொழி தான் படத்துக்கு பெரிய விளம்பரமாக இருந்தது. அதன் பிறகு படம் வெளியான தேட்டர்களுக்கு கல்லூரி மாணவர்கள் உட்பட பல தரப்பு ரசிகர்களும் படையெடுத்தனர். சென்னை, திருச்சி, தஞ்சை போன்ற பெரிய நகரங்களில் இருக்கிற தேட்டர்களில் அந்த படம் 200 நாட்களை தாண்டி ஓடி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இந்த படத்தோட கதை என்னன்னா, கல்லூரியில் தன்னுடன் படிக்கும் தனக்கு பிடித்த பெண்ணிடம் தனது காதலை சொல்கிறான் காதலன். ஆனால் தன் குடும்ப சூழல் காரணமாக அந்த பெண் காதலை உடனே ஏற்காமல் தயக்கம் காட்டுகிறாள். கடைசியில் அவனை புரிந்து கொண்டு அவனது காதலை ஏற்றுக்கொண்டு அவனிடம் அதை சொல்ல போகும்போது காதல் சோகத்தால் உடல்நலம் பாதித்த காதலன் உயிரிழக்கிறான். இதுதான் படத்தோட முடிவு. 1 மணி நேரம் 45 நிமிஷம் ஓடும் இந்த படத்தில் கல்லூரிக்கு ரயிலில் பயணிக்கும் போது ஏற்படும் நட்பு, கலகலப்பு, காமெடி, கலாட்டா என பேசஞ்சர் ரயில் போல படத்தின் கதையும் ஓடும். அதற்குள் இது குழந்தை பாடும் தாலாட்டு, கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம், மன்மதன் ரட்சிக்கணும் இந்த மன்மத காளைகளை, வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது, கூடையில கருவாடு, கூந்தலிலே பூக்காடு, நான் ஒரு ராசியில்லா ராஜா, என் கதை முடியும் நேரம் இது என 7 பாடல்களும் தாளமிட வைக்கும் டி ராஜேந்தரின் கைவண்ணம். 45 ஆண்டுக்கு பிறகும் இந்த பாடல்கள் இன்றும் நம்மை ரசிக்க வைக்கின்றன. படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் ரயில் பயணத்தின் துணையாய் அவள் வந்தால், உயிர் பயணத்தின் முடிவாய் அவள் நின்றாள் என்ற பாடல் வரிகள் படம் பார்ப்பவர்களை கலங்கடிக்கும். மாவட்ட அளவிலான சிறு நகர பகுதிகளில் கல்லூரி மாணவர்களின் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், ஹேர் ஸ்டைல், அவர்களின் நக்கல், நையாண்டி, நகைச்சுவை, அவர்கள் பயன்படுத்தும் புத்தகங்கள், அவர்களின் போக்குவரத்து வசதிகள் எப்படி இருக்கும் என்பதை இந்த படத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக இப்போது நாம் ப்ரோ என்று சகஜமாக கூப்பிடுவது போல் மாமு, மச்சி என்ற வார்த்தைகள் இந்த படத்தின் மூலம்தான் குக்கிராமங்களுக்கும் பரவியது. இந்த படத்தோட வெற்றிக்கு பிறகு இதே ட்ரெண்டிங்கில் கல்லூரி காதல் கதைகள் அடுத்தடுத்து வந்தன. இன்றும் அதுபோல் கல்லூரி காதல் கதைகள் படமாக வந்தாலும் எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில்லை என்பதை பார்க்க முடிகிறது. இப்படி ஒருதலை ராகம் படத்தை பற்றி நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் படம் பார்த்தால்தான் அன்றைய காதல் எப்படி இருந்ததுங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவத்தை பெற முடியும். வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை பாருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.